வணக்கம். நம்ம இன்றைக்கி அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கன்னியாகுமரி ஸ்டைல். இது கேரளாலையும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. கேரளாவில் விசு ஓணத்துக்கெலாம் ஸ்பெஷலாட்டு இலையில இது வைப்பாங்க. எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், மஞ்சள், பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கணும். கொஞ்சம் தேங்காய் லாஸ்ட்டில் போடுறதுக்கும் தயிரும் எடுத்து வச்சுருக்கணும். இதுக்கு வெஜிடபிள்ஸ்னு பார்த்தாச்சுன்னா முருங்கைக்காய், சேனைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட், தடியங்காய், வெள்ளரிக்காய், மாங்காய், வாழைக்காய், புடலங்காய், அவரைக்காய், கோவக்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு விரல் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வெட்டியிருக்கணும். வெள்ளரிக்காயெல்லாம் இந்த மாதிரி தோலோடு வெட்டியிருந்தால் அப்படி தான் வெட்டுவாங்க, தோலோடு வெட்டியிருப்பாங்க. எல்லாமே மாங்காவும் அதே மாதிரி அந்த தோலோடு தான் இருக்கும். இப்படி எல்லாமே நம்ம ஒரு விரல் அளவுக்கு நம்ம வெட்டி வச்சுருக்கலாம். முருங்கைக்காவை இந்த மாதிரி பாதியாட்டு, அவரைக்காயையும் இந்த மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க. வாழைக்காய் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு விடலாம். விட்டுட்டு இதில் சேனைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டு நம்ம போடலாம். ஏன்னா சேனைக்கிழங்குலாம் சில நேரங்களில் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லா காயுமே நம்ம அதில் போட்டுடலாம். உப்பு, கொஞ்சம் மஞ்சள் எல்லாமே போட்டு அதை கொஞ்சம் நல்லா இப்படி நம்ம கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விடணும். ஏன்னா நிறைய தண்ணி ஆயாச்சுன்னா வெஜிடபிள்ஸ்லாம் குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம தண்ணியை தெளித்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வேகட்டும். இடையில எடுத்து திரும்ப அதை நம்ம அப்படி கிளறி விட்டுட்டு திரும்ப நம்ம அதை மூடி வச்சு திரும்பவும் நம்ம ஸ்லிம்மில் வச்சு நம்ம சமைச்சா போதும். இதை அரைக்கிறதுக்கு இதை கொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இதை அரைச்சிட்டு இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். நம்ம இடையில அந்த காயெல்லாம் வெந்துட்டான்னு திரும்ப ஒருக்கா நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணுறதுக்கு நம்ம சேனைக்கிழங்கு தான் நமக்கு அதில் ஹார்டான வெஜிடபிள். அதனால் சேனைக்கிழங்கு நம்ம ஒரு கத்தி வச்சு வெட்டினாலே அது சாஃப்டானாலே நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிட்டணும் நம்ம மீன் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் குக் ஆனதுக்கப்புறம் அதில் மாங்காவும் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம மாங்காவை முதலே போடக்கூடாது. போட்டாச்சுன்னா அது குழஞ்சி போயிடும். நம்ம லாஸ்ட்டில் தான் போடணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம இதில் மூடி வச்சு அது வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதை திரும்ப நல்லா அப்படி கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு நம்ம அதில் தேங்காய் நம்ம ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காவையும் அதில் போட்டு தேங்காய் நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம். நிறைய போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரும் போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுட்டு நம்ம அதை அப்படி மேலே இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம அப்படி விடலாம். விட்டுட்டு அதை அப்படியே நம்ம இந்த மாதிரி நம்ம வைப்போம். வைக்கும்போது அதுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு வாசம் அதில் நல்லா இறங்கும். இதை மூடி வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு 10-15 நிமிஷம் வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணதுக்கு நம்ம எடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். இது கன்னியாகுமரியில் கல்யாண வீட்டிலலாம் சேம் இதே மாடல் தான் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.